பொறுத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். மற்றவங்க நமக்கு கெடுதல் பண்ணாங்கன்னா அதுக்கு உடனே நம்ம பதிலுக்கு பதில் அவங்கள தண்டிக்கிறது அப்படின்னு செய்யும் பொழுது அது அந்த சமயத்துக்கு இன்பமாக இருக்கும். ஆனால் பொறுமையாக இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அது அந்த புகழானது இந்த உலகம் அழியும் அளவிற்கு அழியும் வரைக்கும் அந்த புகழானது நிலைத்து இருக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். இந்த கருத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக நாம் இப்போ ஒரு சின்ன கதையை பார்க்குறோம். அருணகிரிநாதர் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த திருப்புகழ் பாடின ஒரு பெரிய மகாத்மா, பெரிய தமிழ் புலமை கொண்டவர், முருகப்பெருமானின் பேரருளை பெற்றவர். அவர் இருந்த காலத்தில் வில்லி ஆழ்வார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவரும் ஒரு நல்ல தமிழ் புலவர் தான். ஆனால் அருணகிரிநாதருக்கு முருகனுடைய ஒரு அனுகிரகம் இருந்தது, இந்த வில்லி ஆழ்வாருக்கு அகங்காரம் மட்டும்தான் இருந்தது. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, தான் தமிழில் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு தன்கிட்ட வாதத்திற்கு போட்டிக்கு வர சொல்லி நிறைய புலவர்களை கூப்பிடுவார். இவர்கள் போட்டி போடுவார்கள், பாடல்கள் ஒருவர் ஏற்றி பாடுவார்கள். அப்படி பாடும் பொழுது இவர் ஜெயிச்சிருவார். இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதை போட்டியை வச்சு அவர் ஜெயிச்சிருவார். அப்படி ஜெயிச்சாச்சு அப்படின்னா யார் தோத்தாங்களோ அவங்களுடைய காதை அறுக்கிறது அப்படிங்கிறது பந்தயமாக இருக்கும். அப்படி காதை இழந்தவர்கள் நிறைய பேர். இந்த காதை இழந்தவர்கள் எல்லாம் அருணகிரிநாதர்கிட்ட சொல்கிறாங்க, என்ன இப்படி அவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு பாருங்கள், எத்தனை பேர் நாங்கள் இந்த மாதிரி அனுபவிக்கிறோம், ஏதோ 1-2 தப்பு பண்ணுவோம், ஆனால் நாங்களும் புலவர்கள் தானே அப்படின்னு சொல்லி அவர்கள் அருணகிரிநாதரிடம் முறையிடுகிறார்கள். அப்போ அருணகிரிநாதர் சரி நாம் போட்டிக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போட்டிக்கு போகிறார். போனால் அவர் கடுமையான போட்டி. அந்த போட்டியில் வில்லி ஆழ்வார் தோற்று போய்டுறார். அப்போது அவர் சரி இது வரைக்கும் நான் மற்றவங்கள்லாம் தோற்றவங்களுடைய காதை எடுத்திருக்கேன், அப்போ அதே தர்மம் தான் எனக்கும், அதனால் என்னுடைய காதை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் முன்னாடி நிற்பார். அப்போ அருணகிரிநாதர் சொல்லுவார், உனக்கு பாடம் புகட்டத்தான் நான் உன்னோட போட்டிக்கு வந்தேனே தவிர்த்து உன்கிட்ட என்னுடைய புலமையை நான் நிரூபிக்கிறதுக்காகலாம் வரல. சொல்லப்போனால் நம்ம ஒருத்தருக்கு புலமையை நிரூபிக்கிறதுங்கிறது நம்மளுடைய இது பர்பஸே கிடையாது. அதனால் இது நாம் எதுக்காக பாடுறோம் அப்படின்னு சொன்னால், தமிழை நம்ம ரொம்ப நேசிக்கிறோம், பாடுறோம், இறைவனை பாடுறோம், அவ்வளவுதான். அதனால் இந்த மாதிரியான போட்டிகளெல்லாம் இனிமேல் விட்டுடு, நீயும் இறைவனை பாடி நல்ல கதியை அடை அப்படின்னு சொல்லி அவருக்கு புத்திகள் எல்லாம் சொல்லி அவர் அருணகிரிநாதர் அங்கிருந்து கிளம்பி விடுகிறார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வில்லி ஆழ்வாரை பேசுகிறத விட அருணகிரிநாதரை நம்ம நிறைய பேசுகிறோம், நிறைய அவரை கொண்டாடுறோம், அவருக்கு நம்ம பூஜையெல்லாம் பண்ணுறோம். என்ன காரணம்? இன்னைக்கு வரைக்கும் புகழ் நிலைத்து இருக்கிறது, இனிமேல் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் புகழ் நிலைத்து இருக்கும். அதைத்தான் வள்ளுவர் சொல்கிறார். பொறுமையாக இருந்த அப்படின்னு சொன்னால் அந்த பொறுமைக்கு என்றைக்குமே பலன் உண்டு அப்படிங்கிறது தான் கருத்து.